எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு என்னென்ன ஸ்பைசஸ் போடுவோம் அப்படியே இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஆனியன், ஒரு 3 ஆனியன் வந்து நம்மளுக்கு பாதி தான் வதங்கணும். அரைக்கட்டு புதினா, ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் போதும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நான் 3 கப்பு ரைஸ் எடுத்துருக்கேன். அந்த 3 கப்பு ரைஸுக்கு தண்ணி 1 கப்பு கணக்கு வச்சு ஊற்றிக்கோங்க. உப்பு வந்து திட்டமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக புளிப்பு. இப்போ ஒரு அரை தக்காளி. இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா மலர்ந்துருச்சு. ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெய் சேர்த்துக்கிறேன். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுடுங்க. அவ்வளோதான்.